மாதிரி பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய மேலே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை வந்து ஃபஸ்ட் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஷேப்ஸ் பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மேலே இருக்கக்கூடிய போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யூ ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து கட் பண்ணி எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது நம்ம கட் பண்ணிருக்கோம் யூ ஷேப்பில், அதை வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக வெளிப்பக்கமாக மடிச்சு விட்டுக்கோங்க. ஒவ்வொரு யூ ஷேப்பையும் நம்ம இந்த மாதிரி வெளிப்பக்கமாக மடிச்சு விடணும். ஒரு ஃப்ளவர் மாதிரி கிடைக்குங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் மடிச்சு விட்டுட்டேன். ஃபைனலாக உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த குட்டி பிளேட்டுடைய பாட்டம்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை எடுத்துக்கோங்க. அந்த அட்டையில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதனுடைய பாட்டமை மார்க் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அட்டையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், கார்ட்போர்ட் பாக்ஸ் அட்டையை நம்ம ரெடி பண்ணியிருக்க அந்த பிளாஸ்டிக் பிளேட்டில் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு விட்டுறலாம். இந்த டிசைன் நல்லா இருக்குன்றதால நான் வந்து ஃப்ரண்ட்டில் திருப்பி வச்சு விட்டுக்கிட்டேன். பாருங்க, இந்த மாதிரி வச்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கியூட்டான காஃபி இல்லை டீலாம் வச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த பிளேட்டை உங்களுடைய டைனிங் டேபிளில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் காஃபியோ டீயோ வச்சு யூஸ் பண்ணும்போது உங்களுடைய டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி கரையோ டீ கரையோ படியவே படியாது. யூஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கியூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு